வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ள வந்தோடனே சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற ஒரு மருத்துவ குணம் நிறைந்த சித்தாமிர்தம். இதை ஏன் சித்தாமிர்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 4448 நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தீர்த்தம் தான் இது. ஸோ இதுல நேரா வந்து குளிச்சுட்டா சந்தோஷம், பட் இப்போ உங்க குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. அதனால இந்த தண்ணியை நல்லா அழகா இப்படி தலையில தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இறைவனை வணங்க போனா ரொம்ப 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 நல்லது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது, நீங்க எல்லாருமே செம்ம ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்க எல்லாருக்கும் தெரிகிறேன். சந்தோஷமா இருப்போம். இப்ப சாமியை பார்க்க போலாம் வாங்க. குளத்துல நம்மளோட கை காலை கழுவுன கையோட நேரா இங்க வந்து இந்த மாதிரி உப்பையும் கொஞ்சம் மிளகையும் பாக்கெட்ல வாங்கி இறைவனை நல்லா வணங்கிட்டு இதை வந்து நம்ம இந்த சித்தாமிர்தத்துல போய் கரைக்கணும். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு செவ்வாயோட ஸ்தலம். செவ்வாய் அப்படிங்கிற அந்த அங்காரகன் இங்க வரும்போது அவரோட உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதுக்காக அவர் இங்க வந்திருக்காரு. அவரை குணப்படுத்துறதுக்காக இங்க சிவபெருமான் ஒரு வைத்தியனா, அதாவது ஒரு டாக்டரா, அதாவது சாமி தான் இங்க டாக்டரே சாமி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சுவாமியா ஒரு வைத்தியனா இங்க வந்ததுதான் வைத்தியநாத சுவாமி சமேத தையல் நாயகி. ஆக்சுவலா தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த செவ்வாய்க்கு உடல்ல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த உப்பு மாதிரி கரைஞ்சு போயிடணும், மிளகு மாதிரி கரைஞ்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேரா நம்ம வந்து குளத்துல இருந்து கால் கழுவிட்டு வந்து இந்த உப்பும் மிளகும் வாங்கி அதை திருப்பி ஒரு தடவை நல்லா ப்ரே பண்ணிட்டு குளத்துல கரைச்சிட்டு மறுபடியும் சாமி பார்க்க போகணும். இப்ப சாமி பார்க்க போலாமா வாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலோட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாடி ஜோதிடம். அதாவது உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே இந்த கோயில்ல நாடி ஜோதிட கணக்குப்படி ஒரு ஓலைச்சுவடி இருக்கு. அவங்களோட பிறந்த நேரம், இறந்த நேரம், அவங்க வாழ்க்கை முறை எல்லாமே கணிச்சுக்கிறதுக்கு இந்த கோயிலை சுத்தி ஏகப்பட்ட ஜோதிடர்கள் குடும்பமா பரம்பரையா இருந்து அந்த நாடி ஜோதிட விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நாடிய ஜோதிடம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான் உலகத்திலேயே சிறந்த இடம்.